இப்போ டயட்ல வந்து நம்ம மெனோபாஸ வந்து போஸ்ட்போன் பண்ண முடியுமாங்கிறதும் சில பேர் கேட்குறாங்க. போஸ்ட்போன் பண்றதுன்னே வரக்கூடாது. ஸோ நம்மளோட அந்த டயட் வந்து அந்த பீரியடுக்கு மெனோபாஸ் பீரியட்ஸ்க்கு ஹெல்த்தியான டயட் என்ன? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அ அ மெடிடேரியன் டயட் தான் பெஸ்ட் டயட்ன்னு சொல்றது. எதுனா, அவங்களது வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் தான் நெறையா இருக்கும். அதாவது இந்த ஜாப்பனீஸு அவங்களலாம் பாருங்க. ஸோ தே ஆர் லாட் மோர் தே ஹேவ் அவங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டா இருக்கிறது என்னன்னா, அவங்க ஹார்மோன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னு அவசியம் இல்ல. அவங்களோட வாழ்க்கை முறைகள், நல்லா எக்சர்சைஸ் பண்ணுவாங்க. ஆக்டிவாவே எல்லா லேடீஸும் ஆக்டிவா தான் இருப்பாங்க. ஸோ பிளஸ் அவங்களோட டயட். ஸோ மெடிடேரியன் டயட்ன்னு என்ன கேட்டிங்கன்னா, நெறைய சோயா இருக்கும் அவங்களது. ஃபிஷ் நெறைய சாப்பிடுவாங்க. எக் ஒயிட் சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாரி ரெட் மீட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபிஷ் நெறைய சாப்பிடுவாங்க. ஸோ இது அதாவது நம்ம பிளேட் வந்து இட் ஷுட் பி வெரி கலர்ஃபுல். நெறையா ஃப்ரூட்ஸ் கோர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அது மாரி சீஸ் இஸ் ஆல்சோ குட். அண்ட் ஈவன் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்மால் லிட்டில் வைன், ரெட் வைன். ஸோ அதெல்லாம் அக்கேஷனலா எடுத்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிடுறது வந்து அவங்களோட இதுக்கு நல்லதா தான் தெரியுது. ஸோ இது மாரி நம்ம ஹெல்த்தி டயட்டா மெயின்டெயின் பண்ணிட்டோம்னா, நம்ம மெனோபாஸ வந்து அந்த மெனோபாஸ் போஸ்ட்போன் பண்றத விட, மெனோபாஸ் சிம்ப்டம்ஸ்ல இருந்து பிரச்சனை இல்லாம ஈஸியா செயில் த்ரூ பண்ணிக்கலாம்.